மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்களேனால் இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைவதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலம், பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, உடல் நலத்திலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்குமானால் பேச்சில் கவனம் தேவை. குடும்பத்தில் சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். புதிய வீடு, மனை, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருப்பினும் வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாகிரதையாக போங்க, விபத்துக்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் அமையும். இந்த காலகட்டத்தில் மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதையல்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவே இருக்கும். அதோடு பார்த்தாலேயானால் செய்யக்கூடிய தொழிலில் பெரிய மேன்மை இருக்கும். இந்த இதில் ரோடு கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க, சின்ன சின்ன அரசியல் சம்பந்தப்பட்டவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். ஹெச்ஆராக இருக்கிறவங்க, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கிறவங்க, இவங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். இரும்பு சம்பந்தமாக ஸ்டீலு, அயர்ன் இந்த மாதிரியான வியாபாரங்கள் பண்ணுறவங்க, இவங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றங்கள் இருக்கும். கொடை, கருப்பு கலர் கொடை, இதெல்லாம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். சரி, இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் நீங்கள் அந்த அருகில் இருக்கக்கூடிய இந்த குச்சனூர் கோவிலுக்கு, அதாவது சனி பகவானுடைய கோவில் குச்சனூரில் இருக்குது, அந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றது மூலியமாக உங்களுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகளிலிருந்து நல்ல விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உங்களால் முடிஞ்சது சனி பிரதோஷம் வந்ததேயானால் சனி பிரதோஷத்துக்கு விரதம் இருந்து இது பண்ணுங்க. சனி பிரதோஷத்துக்கு கண்டிப்பாக சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்திற்கு சிவன் கோயிலில் போய் அந்த ஆர்த்தியை சேவிச்சுட்டு வாங்க. 5:45 6:15 மணி வரலும் உண்டான காலகட்டம். அது தவிர பார்த்தாலேயானால் அந்த பதநீர் வாங்கி கொடுக்கறது, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இரும்பு சம்பந்தமான பொருட்கள் தானம் கொடுக்கறது, அதாவது மண்வெட்டி, பாண்டு, இந்த மாதிரியான விஷயங்கள். உங்களால் எதுவும் முடியலையா, ஆணி அது வாங்கி தானமாக கொடுங்க, சுத்தியல் வாங்கி தானமாக கொடுங்க, ஸ்க்ரூ டிரைவர் வாங்கி தானமாக கொடுங்க, இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், எண்ணெய், நல்லெண்ணெய் வாங்கி தானமாக கொடுங்க. இதெல்லாம் பண்ணுறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தவிடுபடியாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.